Hello friends, welcome to Kavi Vlogs. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம், அப்புறம் வந்து ஒரு டம்ளர், அப்புறம் கோதுமை மாவு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டம்ளர்ல, அதாவது நான் 2 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா தான் மாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஆசீர்வாத் கோதுமை மாவு தான் வந்து எடுத்துருக்கிறேன். அது வந்து 2 டம்ளர் வந்து நான் போட்டுட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்லாம் வந்து சப்பாத்தியே வராது, ரொம்ப ஹார்டாக முறுக்கு மாதிரி வரும். ஆனால் நான் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி எனக்கு சப்பாத்தி சூப்பராக வருது. இப்போ வந்து நான் 2 டம்ளர் வந்து கோதுமை மாவு போட்டேன். அதுக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு நான் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ரொட்டேஷ்னல் மோஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை கையில் ஒட்டாத மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி கையிலே வந்து அந்த கோதுமை நல்லா பிசைஞ்சு, அப்போ தான் வந்து சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டாக வருது. கையில் ஒட்டுற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் மாவு கூட போட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய், ஃப்ரண்ட் சைடோ பேக் சைடோ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கையாலே வந்து நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். இப்போ வந்து 15 மினிட்ஸ் கழித்து வந்து நான் இப்போ சப்பாத்தி மாவு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி சாஃப்டாக சப்பாத்தி வந்ததே கிடையாது. ஆனால் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் நான் பார்த்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்து நான் செஞ்சு ட்ரை பண்ணதுனால இப்போ எனக்கு கொஞ்சம் சூப்பராக வருது சப்பாத்தி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் எடுத்த